ஹலோ வேர்ல்டு, குட் மார்னிங். இன்றைக்கி என்ன தெரியுமாங்க? ஒன்றும் இல்லைங்க, சாதாரண ஒரு மிளகா சட்னி தாங்க. அதை எப்படி நான் காலையில் அந்த இன்சிடெண்ட்டை நான் ஃபேஸ் பண்ணேன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்திட்டு அப்படியே ஒரு லைக்கை போட்டு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே இருக்கிற மண்டை ப்ரெஷரில் ஒரு ப்ரெஷர் இந்த என்ன டிஃபன் பண்ணுறது, டிஃபனு தோசையாக இருந்தாலும் அதுக்கு என்ன சட்னி அரைக்கிறது, என்ன பண்ணுறது, நம்மளுக்கு இருக்கவே இருக்குது கை வந்த கலை மிளகா சட்னி. என்னத்தை யோசித்தேன், ஒரு 2 வெங்காயத்தை போடு, 4 மிளகாயை கிள்ளி போடு, இத்தினோண்டு புளியை போட்டு கொஞ்சோண்டு உப்பை போட்டு கரகரான்னு அரைச்சி எடுத்த சட்னியை ஒரு சட்டியை வச்சு கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெய் காஞ்சதும் இத்தினோண்டு கடுகை போட்டு சும்மா படன்னு நம்ம ஹஸ்பண்ட்டை பொரிவோம் பார்த்திங்களா காலையில், அந்த மாதிரி பொரிய வேண்டியதுதான். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பெருங்காயத்தை போடுறோம். பெருங்காயத்தை போட்ட கையோட கொஞ்சோண்டு 4 கொத்தமல்லியை போடுறோம். 4 கொத்தமல்லியும் கருவேப்பிலைங்க கடகடான்னு வெடிக்குது. வெடித்த கையோட இந்த சட்னியெல்லாம் எடுத்து ஊற்றுங்க. ஏன்னா பச்சை வாசனை போகணும்ல. கடைசியாக கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி அந்த மிக்ஸி அப்படியே எடுத்து ஊற்றுவோம். மிக்சியில் இருக்கிற தண்ணியை கரைஞ்சி ஊற்றுவோம். ஊற்றுனதுக்கப்புறம் ஊற்றினோண்டு வாங்க ஒரு கொதி வந்துருச்சுன்னா கமன்னு சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரெடியான சட்னி நம்ம வாய் சும்மா இருக்குமா? வெய்ங்கடா தோசைக்கல்ல, ஊற்றுங்கடா தோசையை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோசைக்கல்லை வச்சு தோசையை ஊற்றி இந்த மிளகா சட்னியை வச்சு சாப்பிட்டேன் பாருங்க. அப்படியே அடுத்தது என்ன, ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி நம்மளுக்கு 2 தோசையை ஊற்ற சொல்ல வேண்டியதான். அவர் 2 தோசையை ஊற்ற, நான் 2 சட்னியை வச்சு சாப்பிட, ஆஹா சூப்பராக இருந்துச்சு. கடைசியில் சரி நான் போயிட்டு வரேன், நீ நல்லா சாப்பிட்டு உட்காந்துக்க, பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாருங்க. கடைசியில் அவருக்கு இல்லைங்க.